காயத்ரி, எங்க கிளம்பிட்டு இருக்க? ஓ, கோயிலுக்கு போறியா? ம். நான் வேணா உன்னை வந்து டிராப் பண்ணவா? இல்ல வேண்டாம், நானே போய்க்கிறேன். காயத்ரி, எத்தனை நாளைக்கு நீயும் நானும் இப்படியே இருக்க போறோம்னு தெரியல. உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு என்ன கல்யாணம் பண்ணதுல துளி கூட விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா என் மனசுல உள்ளதை நான் உன்கிட்ட சொல்றேன். நீ செலியனை நேசிச்சது எனக்கு நல்லாவே தெரியும். கல்யாணத்து அன்னைக்கு செலியன் திடீர்னு காணாம போயிட்டான். அந்த சூழ்நிலையில உங்க அம்மா ரொம்ப உடைஞ்சு போயிருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துதான் எங்க அக்கா உன்னை கல்யாணம் படிக்க சொல்லி கேட்டாங்க. நானும் சம்மதிச்சேன். கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி போனதுனாலதான் நீயும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. என்னைக்கு செலியன் கல்யாணம் வேணான்னு ஓடி போகல, அவனை யாரோ கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே அவன் மேல இருந்த கோவம்லாம் போய் அவன் கூட வாழணும்னு நீ நினைக்க ஆரம்பிச்சிட்ட. கழுத்துல இருக்கிற இந்த தாலி தான் தடையா இருக்க. உனக்கு விருப்பம்னா சொல்லு, நானே அன்னபுண்ணியா கிட்ட பேசி அந்த செலியன் கூட உன்னை சேர்த்து வைக்கிறேன். நான் உன் கழுத்துல தாலி கட்டினேங்கிற ஒரே காரணத்துக்காக நீ என் கூட வாழ்ந்தாகணும்னு எந்த அவசியமும் இல்ல. செலியன் கூட வாழத்தான் பிடிச்சிருக்குன்னா நீ தாராளமா என்கிட்ட சொல்லு. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ யாருக்காகவும் யோசிக்க வேணாம், சரியா? இசைக்கு இப்படி பேசிட்டு போறாரு. எப்பவும் செழியனை திட்டிக்கிட்டே இருப்பாரு. செழியனோடவே என்ன சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றாரு. நிஜமாதான் கேக்குறாரா இல்ல வேற ஏதோ உள்நோக்கம் இருக்கான்னு தெரியலையே. குழந்தை காயின் முடிங்க எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு டாக்டர். இந்த பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு. கொஞ்சம் பாருங்க டாக்டர். சிஸ்டர், சொல்லுங்க டாக்டர். முதல்ல குழந்தைய கூட்டிட்டு போய் எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். எண்டோஸ்கோபி மிஷின் ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறேன் டாக்டர். எண்டோஸ்கோபி ஒர்க் ஆகலையா? ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ டாக்டர், அதான் ஆன் ஆக மாட்டேங்குது. ஏங்க, குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கு, இப்ப வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் முன்னாடியே செக் பண்ண மாட்டீங்களா? எண்டோஸ்கோபி ஆபரேட்டர் 2 டேஸா லீவ் டாக்டர். அதனால இதை சர்வீஸ் பண்ண முடியல.